ஹாய் கைஸ், குட் மார்னிங். டே 2 சிக்மங்களூர். ஸோ மார்னிங் போய் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டாச்சு. ஜீப் புக் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்மங்களூர் ஒரு 5 to 6 பிளேஸை பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஜீப் வந்துட்டுருக்கு. நம்ம ஏறிட்டு எங்கெங்கே போனால் பார்க்கலாம். பாய். ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஜீப்லேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சிரின்னு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 kilometers. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னது நம்ம பார்க்கலாம். சரிங்களா கைஸ், சரிங்க பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக ஒரு பார்க்கு தான். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சொல்லிட்டு எந்த சார்ஜும் கிடையாது. நீங்களே பாருங்கள் எப்படி. கைஸ், சரிங்க பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்டாச்சு, இதுதான் இங்கே ஃபேமஸ். கைஸ், இது ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்குது சிரின்னு. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், காஃபி ஸ்டூப், ஒரு ஷாப்ஸ் இருக்குது. ஹாய் கைஸ், ஸோ சரிங்க பிளேஸை பார்த்தாச்சு. நல்லா இருக்கு ரொம்ப. ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். கைஸ் பாருங்க, போலீஸ்லாம் கத்துறாங்க. என்னன்னா இது ஆக்சுவலாக ஒரு டோலு. இங்கே ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க 20 rupees உள்ள போடுறாங்க அந்த முள்ளங்கிரி பீக்கு. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் காஃபி பிளான்டேஷனா இது? ಇದೆಲ್ಲ ಕಾಫಿ ಪ್ಲಾಂಟೇಶನ್. ಓಕೆ 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 ಚೆನ್ನಾಗಿದೆನಾ? ಇಲ್ಲಿ ಫುಲ್ ಕಾಫಿ ಪ್ಲಾಂಟೇಶನ್. ಓಕೆ 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 கைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. காஃபி பிளான்டேஷன். கைஸ், இப்போ நம்ம முளையப்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில காஃபி பிளான்டேஷன் பார்க்குறது நல்லா இருக்கு. கிளைமேட் இப்போ நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல கிளவுடியா, காற்று நல்லா சிடு சிடுன்னு நல்லா வருது. ஸோ போகிறோம். ஆனால் ಎಷ್ಟು கிலோமீட்டர்னா? ಎಲ್ಲಿಗೆ? ಮುಳ್ಳಂಗಿರಿ ಪೀಕ್. ಸಿರಿಡ್ಲಿಂದ 22 ಆಗುತ್ತೆ. 22. ಓಕೆ 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 ಗಾಯ್ಸ್, ಟೋಟಲ್ 18 ಆಗುತ್ತೆ. கைஸ், டோட்டலாக 22 கிலோமீட்டர். இப்போ நம்ம ஒரு 4 kilometers தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 18 kilometers இருக்கு. வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க கைஸ், ஸோ இது மாதிரி ரூட்டுக்குலாம் ஜீப்லாம் நல்லா இருக்கு. ஆஃப் ரோட் அந்த நல்லா அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கா இருக்கு. ஓகே தான். போலீஸ்காரு. கைஸ், இங்க சரியான டிராஃபிக். இன்னைக்கு சண்டே வேற. சீக்கிரமா வந்துட்டோம். இந்த டிராஃபிக்னால இன்னைக்கு சண்டே எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. ஸோ வரிசையாக வண்டி இருக்கு. வண்டி வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் இது சின்ன ரோடு வேறையா. பார்க்கிங் இங்கேயே பண்ணிக்கிறாங்க. இங்கே மேலேயும் போக முடியாது. கீழே வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. கைஸ் வந்தாச்சு. ஸோ ரொம்ப டிராஃபிக். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம எங்கன்னா டாப்புக்கு போகிறோம். இது 300 steps இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போயிட்டு என்னன்னு நான் காமிக்கிறேன். ஹாய் கைஸ், ஸோ ஒரு வழியாக அந்த பீக்கோட டாப்புக்கு வந்தாச்சு. ஒரு 300 steps ஏறக்குள்ளே முடியல. ஸோ நீங்கள்லாம் எப்படி வரணும்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துருவாங்க எனர்ஜிக்கெலாம். ஏன்னா முடியல, தம் கட்டிடுச்சு. அவ்வளோ தூரம் ஏறி வருது. ஸோ பார்த்து வாங்க. எல்லாம் சுற்றுது. ஆமாம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க, அலோடு இல்லை. ஸோ நீங்கள் அதை சேஃபாக கீழே கழட்டி வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நான் ஃபோட்டோகிராஃபி போட்டிருக்காங்க, நான் எடுக்கலை. கைஸ், நம்ம 300 ஸ்டெப்பு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கும் போல். ஸோ மேலே ஏறி வந்தாச்சு. ரொம்ப டயர்டு இருந்தாலும் பரவாயில்ல. மேலே வந்து பார்த்தா ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ டெம்பிள் வந்து உள்ள ஸ்லிப்பர் அலோடு, வெளியில் வச்சுட்டு போனோம். ஷூ அலோடு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து சி லெவல்லேருந்து 6300.17 feet. ஸோ ரொம்ப ஹைட்டு, ப்ளஸ் நல்ல கூலிங், சில் வெதர், சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். வாங்க கீழே இறங்கலாம். கீழே இறங்கி வந்துட்டோம். இனி ஜீப்பில் ஏறி
மலையிலேருந்து கீழே போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பிளான். ஸோ வாங்க பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம ஏறினபடி அண்ணன் வந்து 7 minutesலேயே தாண்டிட்டாராம். ஒரு ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆಯಲ್ಲ ಅಕ್ಕಪಕ್ಕ ನೀವು ಬರ್ತೀರಾ. ಓಕೆ ಒನ್ ಟೈಮ್ ನಾವು ಡೈಲಿ ಬರ್ತೀವಲ್ಲ. ಓಕೆ கைஸ் இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனால் ஜிப் லைன் ஒரு பிளேஸ் போகிறோம். ஜிப் பாயிண்டா ஜிப் பிளேஸ் தானா? ஜிப் லைன். ஸோ அது இங்கேருந்து ஒரு 10 kilometer இருக்கு. நல்ல ஷூட்டிங் ஸ்பாட், நல்ல சொல்கிறோம், நல்ல பிளேஸ்னு. ஸோ என்ன நான் போயிட்டு சரிங்களா? ஸோ காய்ஸ் ஜெட்லைன் நம்ம எந்த ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல. ஸோ ரேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு 300 rupees தாங்க அந்த ஜெட்லைன் இது பண்ணேன். ஸோ நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணல. ஸோ பார்த்தோம், ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ நேரம் எங்கன்னா பசிக்குது. ஸோ முதல்ல சாப்பிட்டுட்டு அடுத்து ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் போகிறோம். பரோட்டா வந்துருச்சு, குருமா ஊற்றியாச்சு. ஸோ ஒரு பைட் எடுத்து பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்ட்டுன்னு. நல்லா தான் இருக்கு. 2 பரோட்டா 60 rupees ஒர்த்து தான். தேங்க்யூ. கைஸ் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி இப்போ எங்கே போகிறோன்னா ஜெட் பாயிண்ட் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு அங்கே எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். ஓகே, புகை மூட்டமாக இருக்கு, இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ ஆஃப் ரோடில் போகிறோம். மொபைலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்ச சொல்கிறாரு. பாருங்க ரூட்லாம் எப்படி இருக்குன்னு. சும்மா ரோடுக்கெல்லாம் ஜீப் தாங்க கரெக்டாக இருக்கும். ನಮ್ಮ ಗಾಡಿ ಹೋಗಲ್ಲ. ಅದೇ ಇಷ್ಟಪಡ್ಬೇಕು. வண்டினா தான் ஜெட் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னேன். அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக அந்த ஜெட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஆக்சுவலாக ட்ரோன் ஷாட்லாம் இன்னும் நல்லா இருக்குங்க. யூடியூப்ல எல்லாம் அதெல்லாம் நான் பார்த்தேன். ட்ரோன் ஷாட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுங்க பக்கத்தில் போய் எப்படி இருக்கு பார்ப்போம். பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ நேரம் இங்கே க்ளவுட் மேகம் தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே ப்ளைனாக எம்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. இன்னும் அந்த அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நல்லா இருக்கு. காய்ஸ் நல்ல டாபிக் ஹைக் வந்து ஹைட்டாக வந்து ஏறியாச்சு. இங்கே என்னன்னா ஐஸ்கிரீம் வித்துட்ருக்காங்க. கூகுள் பே, ஜிபே, எனக்கு ஜியோ 5G நெட்வொர்க் கிடச்சிச்சு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா 40 rupees. மலாய் குல்ஃபி நல்லா தான் இருக்கா, சூப்பர். ஏன்னா சாப்பிட்டுட்டு நம்ம இன்னும் மேலே போகணும். நீ பாருங்கள் இன்னும் தூரம் இருக்குது. ஸோ இன்னும் அங்கே அப்படி அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். காய்ஸ் இதுதான் இந்த ட்ரோனில் உள்ள ஷாட். ஜெட் பாயிண்ட்டு சொல்லி கூகுளில் யூடியூப்லலாம் இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ அந்த பிளேஸ் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம ஜெட் பாயிண்ட் வியூ இங்கே தான் இருக்கோம். இது ஆக்சுவலாக பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பாகெலாம் வந்து கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் போகுது, ப்ரெடிக்டாக பண்ண முடியல. ஆனால் ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நல்லா எடுத்தாச்சு. ஸோ பிளேஸ் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹொனோமா ஃபால்ஸ், அந்த பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓவர் இங்கே நம்ம போய் கிளம்புறோம். பாய் காய்ஸ். நம்ம ஹொனோமா ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சொல்லிட்டு எதுவும் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கைஸ் ரிட்டன் போகிற வழியில் க்ரீன் ஸ்பைஸஸ் சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் எடுத்தாங்க. அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரோட சிக்னேச்சர் காஃபி தூள், அப்புறம் சாக்லேட்ஸ், அப்புறம் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், ஒரு வழியாக நல்லபடியாக ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கரண்ட்லி ரூமில் இருக்கும். ஸோ ரூம்லேயும் செக்அப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சிக்மங்களூர் பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். சிக்மங்களூர் பஸ் ஸ்டாண்டில் போய் கடூர் பஸ் ஏறும். கடூர் போயிட்டு அங்கேருந்து ஜங்ஷன் போகிறோம். ஸோ ஜங்ஷன் கடூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போகிற வழியை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்கள். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கடூர் ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ நம்ம எப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்லேருந்து கடூருக்கு பஸ்ஸில் வந்தோம். கவர்மெண்ட் பஸ் ஆக்சுவலாக ஒரு 45 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 11:45 வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இந்த சிக்மங்களூர் ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா இது என்னோட காலேஜ் டைம் ட்ரிப் ஆக்சுவலாக போயிருக்க வேண்டியது. அப்போ கோவிட் டைம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அந்த டைம் கேன்சல் ஆச்சு. ஸோ அப்போ போயிருந்தால் இவ்வளோ பெஸ்ட்டாக பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த டைம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு. எல்லா பிளேஸும் நல்லாவே பார்த்தாச்சு. ட்ரிப் வந்து சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். சரிங்களா? அது வரைக்கும் கீப் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்ச். பாய். ஹை கைஸ், கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 3:15 அவங்க இறக்கி விட்டுட்டாங்க. ஆக்சுவல் டைம் பார்த்தா 3:55. ஸோ இனி பஸ்ஸில் தான் அடுத்து நம்ம போகணும். ஏன்னா 4 o'clock தான் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும். ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை வந்து ஆல்ரெடி புக் பண்ண சீட்டு தான். நான் வேறு யாராவது உட்காந்தாங்க. பட் டிடிஆர் வச்சு பேசி அவனை நகர்த்தி விட்டு மறுபடியும் நம்ம உட்கார வேண்டியதாச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கான ட்ரெயின்லாம் வரணும். ஸோ கம்பேர்ட் டு ட்ரெயின் பஸ்ஸு தான் பெட்டராக இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக சிக்மங்களூர்லேருந்து நீட்டாக நீங்கள் வந்துடலாம். ட்ரெயின் வந்து உங்களுக்கு ரேட்டு காஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸே சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய்.